கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 20ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு 2 வரி பாடலை பார்த்துவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றி வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றி வா. ஆமென். கவலையை விட்டுவிட்டு இயேசுவை பின்னோடு நம்ம வரும்போது கர்த்தர் நம்முடைய கவலையை நீக்குவார் என்று பாடுறாங்க மேற்பாடல். நம்ம கர்த்தருடைய வார்த்தை பார்ப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைகொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அருமையா வார்த்தை கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா ஏசப்பா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னா நம்முடைய செயலை அறிந்திருக்கிறாரு. கர்த்தர் ஏசப்பா அறிந்திருக்கிறாரு. அதுவே பாத்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல்னா நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தா கூட ஏசப்பா நம்ம ஏசப்பா வழியில இருந்து விலகாம ஏசப்பாவுக்கு நம்ம மறுதலியாம இருக்கும்போது ஏசப்பா நம்ம நம்பிக்கை பார்த்துட்டே இருக்காரு. என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைகொண்டபடினாலே, என் வசனத்தை கைகொண்டபடினாலே ஏசப்பா வசனத்தை நம்ம ஏசப்பா வாழ்க்கையில நம்ம வசனத்தோடு நம்ம வாழ்க்கை நடக்கும்போது, அதாவது சொல்லுவோம் வசனத்தை படிப்பாங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க, அப்படி நடக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, இந்த வசனத்தை நடக்கும்போது ஏசப்பா சொல்றாருன்னா வசனத்தை கைகொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும் கூட்டான். அப்போ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும் கூட்டான்னா ஏசப்பா திறந்த வாசலை யாராலும் கூட்ட முடியாது. ஏசப்பா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆக நீங்க ஏசப்பா வசனத்துப்படி நீங்க நடக்கும்போது சகல ஆசீர்வாதம் பெற்று நீங்க நடக்கணும். கர்த்தர் கிருபை செய்வார் என்பதை இந்த நீங்க தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.